Hello friends, welcome to my channel. நேச்சுரலான ஒரு ஹேர் ஷாம்பு வந்து எப்படி நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஷாம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து எல்லாருமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ஹேர் ஃபால் ஹேர் டேமேஜ் ஆகாது. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே பெட்டர் ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து நம்ம ஹேருக்கு வந்து நல்லாவே கூலிங் தரதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். சப்ஜா சீட்ஸ் பார்த்திங்கன்னா இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு ஷாம்பு வந்து நல்லா திக்னஸாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேருக்கும் ரொம்பவே வந்து கூலிங் ஆனது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். இது வந்து பூந்திக்காய். இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும். நான் 200 கிராம் அளவுக்கு நான் பூந்திக்காய் எடுத்திருக்கேன். அந்த சீட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு அந்த பூந்திக்காய் மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு நுரை நல்லாவே கிடைக்கும். இதில் வந்து 1 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அது நல்லா ஊறி வரும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்ம எந்த அளவுக்கு இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கிறது நல்லது. அப்போ தான் ஷாம்பூ நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ இது நல்லா வந்து ஒரு 12 hours வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துடலாம். ஊற வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் நான் வந்து சேர்க்க மறந்துட்டேன். இதில் வந்து நம்ம என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா கருஞ்சீரகம் வந்து இதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது. இந்த கருஞ்சீரகம் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது வந்து ஆனியன் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சீட்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நல்லாவே வந்து 12 hours மேலேயே வந்து ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வாட்டரை வந்து நல்லா சப் பண்ணிடுச்சுன்னு பாருங்கள். நல்லாவே வந்து ஊறிடுச்சு. ஸோ அந்த பூந்திக்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பொல்லி வந்துடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லாவே வந்து கொதிக்க விடுறோம். இப்போ பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஷாம்பு திக்னஸோட கிடைக்குது அப்படின்னு. நல்லா இந்த ஷாம்பு பார்த்திங்க அப்படின்னா தண்ணி மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு லைட் கலராக தான் இருக்கும். இதுவே நல்லா வந்து கொதிக்க வச்சு நல்லா வந்து அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கணும். அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நுரை வந்திருக்கு அப்படின்னு. நம்ம ஷாம்பில் சூப்பராக வந்து நம்ம வாங்குகிற மாதிரியே நம்ம கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணுறோம்ல அந்த ஷாம்பு விடவே இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓரளவுக்கு நுரைச்சாலும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது ஓரளவுக்கு நுரைச்சாலும் ஆனால் நம்மளுக்கு அந்த ஹேரில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை அழுக்கு இது எல்லாமே வந்து சூப்பராக இது வந்து நீக்கிடும். இந்த ஷாம்பில் நம்ம வெந்தயம், கருஞ்சீரகம், சப்ஜா சீட்ஸ் சேர்த்துருக்கோம். சப்ஜா சீட்ஸ் சேர்த்துருக்கிறதுனால நம்மளோட ஷாம்பு ரொம்பவே திக்னஸாக கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து அந்த பூந்தி காயினுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. நம்மளுக்கு அந்த ஷாம்பு நல்லாவே ஓரளவுக்கு திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஷாம்பு கிடைக்குது அப்படின்னு நான் பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக கொதிச்சதுக்கப்புறம் எப்படி கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நல்லாவே கெட்டியாக நல்லா அந்த ஒரு கிரேவி மாதிரி இருக்குது. பட் நம்ம அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கும் பொழுது நம்மளுக்கு ஷாம்பு ரொம்பவே திக்னஸாக நம்மளுக்கு கிடைக்கும். அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டவல் இல்லை ஒரு காட்டன் கிளாத் வச்சு அதில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம்.
இப்போது ஃபைனலாக நம்மளுக்கு ஷாம்பு கிடச்சிருச்சு. ஷாம்பு எல்லாமே வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம். ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அது நல்லா 12 ஹவர்ஸ் நல்லா ஊறிச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதை நல்லா கொதிக்க வச்சு நல்லா எசன்ஸ் எல்லாம் இறக்கிட்டு நம்ம ஷாம்புவை எடுத்திருக்கோம். எவ்வளோ நம்மளுக்கு ஷாம்பு கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்காக நம்ம ஒரு ஷாம்பு பாட்டில் வந்து காலி டப்பா இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். அது நீங்கள் வந்து எவ்வளோ கிடைக்குதோ அதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 15 ஆர் 30 டேஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்மெல் வந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். இந்த ஷாம்பு எனக்கு இந்த பாட்டில் ஃபுல்லாக வந்து நிறைஞ்சு எக்ஸ்ட்ராவாக ஒரு 150 ml இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு ஷாம்பு. 1 லிட்டர் ஊற்றுனதுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஷாம்பு கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஷாம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்கா அப்படின்னு கமெண்ட்லேயே சொல்லுங்கள். ஸோ நான் ட்ரை பண்ணேன், எனக்கு நல்லாவே பெட்டர் ரிசல்ட் கிடச்சிருக்கு. இந்த ஷாம்பு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் 15 டேஸ் மேக்ஸிமம் 30 டேஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.